வணக்கம் நண்பர்களே. எந்த கூட்டணியும் சேராமல் தனித்து நிற்பது என்ற முடிவை எடுப்பதும் அரசியல் தற்கொலைக்கு சமம். அதே சமயத்தில் இந்தந்த ஆட்களோடலாம் சேர்ந்தாலும் அதுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு விஜய்க்கு நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க. இப்போ கடைசியில் எந்த கூட்டணி யாரெல்லாம் சேர்ந்து இப்போ தேர்தலை சந்திக்க போகிறாங்கன்னு ஒரு யூகம் அமையுது. யூகம் இதன் அடிப்படையில் வருதுன்னா நடக்கிற சம்பவங்களின் அடிப்படையில் ஒரு தினமோ 2 தினங்களுக்கு முன்னாடி சசிகலா நடராஜன், சசிகலா அம்மையார், ஜெயலலிதாவின் தோழி, அவங்க ஐயா மருத்துவர் ராம்தாஸ் அவர்களை போய் பார்க்குறாங்க. திடீர் விசிட்னா நான் ஏற்கனவே பேசியிருப்பாங்க. அது போகிறது நமக்கு திடீர்னு தெரியுது. ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம வெற்றி பெறலாமா அப்படின்னு. ஏன்னா மருத்துவர் ராம்தாஸ் ஐயாவுக்கு இப்போ இருக்கிற மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா தேர்தல் செலவு. இந்த வயதான காலத்தில் அவர் இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு தேர்தல் செலவு பண்ண முடியாது. இது வரைக்கும் கூட்டணியிலே வண்டி ஓட்டிட்டார். ஸோ அவருக்கு அந்த பிரச்சனை. இவங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம உள்ளே வரணும் அப்படிங்கிறது சசிகலா மேற்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பேசுனாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வருது அப்படின்னா விஜயோட கூட்டணி போயிடுவோம் அப்படின்னு. ஆனால் இதுக்கு சம்மதிக்க வேண்டியது விஜய் இல்லை, அந்த பின்னாடி இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி, அது மாதிரி தேர்தல் வியூக வகுப்பாளர்கள். அப்போ கேட்டிருக்காங்க என்னென்னு பேசிட்டு அவர்கிட்ட போய் இது பண்ணுறது. ஐயா ராம்தாஸ் வயசுக்கு அவர் போய் விஜய் கூப்பிட்டோ இல்லை விஜய் இடத்துக்கு போயோ பேசுகிறதுங்கிறது நடக்காத காரியம். ஒரே ஆப்ஷன் சசிகலா மேற் போடுறதுனா அவங்களுக்கு இருக்கிற வயதுக்கும் இதுக்கும் அவங்க போய் விஜய்கிட்ட கேட்கணும் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லை. இன்றைக்கி ஒரு அடையாளத்தை நம்ம பெறணும்னா எதாவது செய்யணும். அது தியாக தலைவி இல்லையா, தன்னுடைய சுதந்திர போராட்டத்துக்காக சிறைவாசம் சென்ற தியாக தலைவி இல்லையா, அதனால் அவங்க போய் அதை கேட்கலாம். செலவுக்கும் பிரச்சனை இல்லை. விஜய்க்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ படம் வெளியே வரல, மனைவி விவாகரத்து வழக்கு, கட்சி நடத்தணும், மாநாடு நடத்தணும், தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். இது வரைக்கும் பணம் போட்டவங்கெல்லாம் இனி அந்த அளவுக்கு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ இத்தனை இதுகளையும் மனசில் வச்சு அவரும் வந்தால் என்னன்னு கேட்பார். ஆனால் இதையெல்லாம் கழுகு பார்த்து கொண்டு இருக்கிறது. எந்த கழுகுன்னு நான் உங்கள் யூகத்துக்கே விட்டுறேன். ஒரு கழுகு கவனித்து கொண்டிருக்கிறது, கண்காணிக்கிறது. நீங்கள் டாக்டர் ராம்தாஸ் சசிகலா அம்மையாருடைய கூட்டணிக்கு விஜய் போனார்னா கழுகு அதையும் கவனிக்கும். இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குங்கிறதும் கழுகுக்கு செய்தி போயிடுச்சு. கழுகுகளுக்கு யார் அவர்கள்? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.